கைஸ், நம்மளுக்கு என்ன நட போகிறோம் அப்படின்னா வந்து ஈவல் நன் தான் நட போகிறோம். ஈவல் நன் சாப்டர் 1 வந்து ஹார்ட் மோட் தான் வச்சு நட போகிறோம். ஹார்ட் மோடில் வந்து சில ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அவள் வந்து எல்லாமே அவளுக்கு கேட்கும். அப்புறம் வந்து அவள் ஃபாஸ்ட்டாக நடப்பாள். அப்புறம் வந்து அவள் அந்த பூஜை பண்ணுவாள் பாருங்கள், அதோட வந்து ஆக்ஷனும் அந்த வர டைமும் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா அவள் சீக்கிரமாக வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரை வந்து போர்டில் எழுதிட்டு நம்ம வந்து இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போகணுன்றாங்க. நான் ட்ராப் டோர் வழியாக உள்ளே வந்துட்டேன். நான் இப்போ வந்து அவள் சத்தத்தை கேட்டு வருவான்னு நினச்சேன். பார்த்தா அவள் டோர் திறந்து அன்சைடு போயிட்டா. நான் சொன்னல அந்த டோரை திறந்துட்டு வெளியே போயிருக்கா. அப்போ சீக்கிரமாக வந்துட்டேன். நான் நினச்சேன் வந்து அவள் வருவான்னு பார்த்தாங்க பார்த்துட்டா ஓடி வரா பாருங்க. சரி, ட்ராப்டோர் வழியாக கன்ஃபார்ம் அவளும் நம்மளை துரத்திட்டு தான் வருவா. பின்னாடி திரும்பாமல் நம்ம பாட்டுக்கு அவளை பார்க்காம ஓடிடலாம். வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா வந்து எப்போதுமே என்ன எஸ்கேப் பண்ணாலும் வந்து இது ஒன்று தான் மாறாது. இப்போ வந்து அவள் துரத்துறான். சரி, நம்ம இருக்கட்டும். நம்ம வந்து போய் கேபிள் தான் நம்ம இப்போ போடணும். கேபிள் எடுக்கும் போது வந்து இருக்க மாட்டேன் அப்படியும் இல்லை. இதுக்கு பார்த்துக்கலாம். சரி, காயின்ஸுங்க. சரி, காயின்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து ட்ராயிலெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ வந்து எல்லோ கீ கிடச்சிருச்சுன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்கிறதுக்குள்ளே எல்லோ கீ கிடச்சிருச்சுங்க. இப்போ நம்ம இந்த கேபிள் போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கான்னு தெரியாததுக்காண்டி அவள் வந்தோடனே வந்து நம்ம இங்கே உள்ளே குச்சிடலாம். அதுக்காண்டி தான் நான் வேணுன்னே வந்து ஃபோட்டோலாம் தள்ளி விட்டுட்டேன். இப்போ அவன் வந்து பார்த்த உடனே நம்ம வந்து குச்சிடுறோம். அவன் ஓடுற டைமே கொடுக்கக்கூடாது. நம்ம உடனே கேபிள் மேலே போய் போட்டுடலாம். பட் வந்து அவள் கன்ஃபார்ம் இறங்குவா. நம்ம எல்லா டோரும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். இறங்கல. ஐயோ, வந்துட்டாங்க பார்த்துட்டாங்க. சரி, ஓடணும். நம்ம இன்சைடு வருவான்னு தெரியலையே. அவள் பின்னாடியே வச்சுக்கிட்டா கூட கொஞ்சம் பயமாக இல்லைங்க. ஆனால் வந்து அவன் முன்னாடி வரும்போது தான் பயமாக இருக்குது. சரி, பயமாக இருக்குது. இப்போ இந்த ட்ராப்டர் சத்தத்தை கேட்டு வருவான்னு நினைக்கிறேன். இன்சைடு நம்ம மேலே போயிடலாம். மேலே போய் நம்ம வந்து இப்போ கேபிள் வர போடணும். இப்போ வந்து அவள் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிருப்பாள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேலை அப்படின்னா வந்து எல்லோ கீ வேணும். நம்ம வந்து ஆல்ரெடி கிச்சன்லேயே வந்து எல்லோ கீ பார்த்துருப்போம். அந்த எல்லோ கீ தேவை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சீவர் வழியாக தான் நம்மளால் போக முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம கூப்பிட்டுட்டு குதிச்சிடலாம். ஐயோ, இங்கே தாங்க இருந்திருக்கா. அப்போயே ஃபுட் ஸ்டெப்ஸ் கிட்டே கேட்டுச்சு. இதாக இருந்தாலும் உடனே வந்துட்டா. சரி, இப்போ இறங்கி வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை அங்கே பார்த்துட்டா. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நினச்ச மாதிரியே வந்துட்டாங்க. அதுவும் ஓடி தான் வரா. அங்கேருந்து பார்த்தோன்னே ஓடுவான். வரதும் ஓடி தான் வரா. வந்து சரி, நம்ம இப்போ வந்து இந்த ட்ராப்டோர் வெளியே போய் இப்போ வந்து நம்ம வந்து எல்லோ கீ எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து அந்த பாத்ரூமில் போட்டு வைக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டாங்களே. நம்ம அந்த சைடு நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தா அதுக்குள்ளேயே நம்மளை பார்த்துட்டா. இவளை பின்னாடி வச்சுக்கிறதே ஒரு சேஃபு. ஏன்னா வந்து முன்னாடி வந்து திடீர்னு ஷாக் குடிச்சு அடிச்சிருவா. நம்ம இப்போ வந்து இந்த ஸ்விட்சு கொடுத்தோம் அப்படின்னா இந்த வந்து உள்ளே போய் நம்ம போன தடவை எஸ்கேப் பண்ணோம் பார்த்தீங்களா. இந்த இடம் ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ இவ்வளோ போட்டு கூப்பிடலாம். எல்லோ கீயை போட்டு அப்படின்னா அவள் உள்ளே வர இந்த கேப்பில் வந்து நம்ம தப்பிச்சு ஓடிடலாம். அப்புறம் நம்மளுக்கு வந்து க்ரோபார் தேவைப்படும். ஐயோ, அவள் பார்த்துட்டாங்க. சரி, பார்க்குறதுக்காக தான் நம்ம இங்கே வெயிட் பண்ணியிருந்தோம். அவள் வந்து அந்த ஹேமர் தெரிஞ்சோடனே நான் வந்து குதிச்சு ஓடி போய் அந்த இடம் பாருங்கள், இந்த ஷட்டர் திறந்துருக்கும் பாருங்கள், அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா வந்து 2 டோர் வச்ச ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா. இது என்னன்னு தெரில. பட் வந்து அங்கே இருக்க லாஸ்ட்டு பாத்ரூமுக்கு போனோம் அப்படின்னா வந்து அங்கே வந்து ஒரு அந்த வுட்டு பிளாங்கை வச்சு வந்து இது பண்ணி வச்சுருப்பா, அடைச்சி வச்சுருப்பா. அதை வந்து எடுக்கிறதுக்காண்டி தான் நம்மளுக்கு வந்து க்ரோபார் தேவை. ஆனால் நான் வந்து க்ரோபாரை வந்து பார்க்கவே இல்லை. எங்கே இருக்கும் க்ரோபாரு? ஐயோ, அதுக்குள்ளே இவளே வந்துட்டா. எப்படி காமெடியாக துரத்திட்டு வரா பாருங்க. ஓடி வர்றது கூட அப்படி வந்து எப்படியோ வெறி கொண்டு துரத்தி நம்மளை பிடிக்கலான் இருக்கா. அப்புறம் வந்து ஏன் நான் வந்து வேன் எஸ்கேப் பண்ணுறேன் அப்படின்னா வந்து அவங்க வந்து ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க வேன் எஸ்கேப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நான் இப்போ பண்ணுறேன். சரி, நம்ம வந்து இங்கெல்லாம் தேடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன். க்ரோபார் கிடைக்கல. சரி, அவள் வந்து வர மாதிரி சத்தம் கிடச்சி அதான் குதிக்கல. ஹேமர் தெரிஞ்சிச்சுங்க. தப்பிச்சு ஓடிடலாம். இங்கேயே இருக்குமா, சிமெட்ரியில் இருக்குமோ? சரி, திறந்து போய் தேடி பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி இடத்துலலாம் வச்சுருந்தாங்க. அதனால தான் நான் டவுட்டு வந்து தேடி பார்த்தேன் இந்த இடத்துலலாம். ஐயோ, எங்கே இருக்குன்னே தெரில இது க்ரோபாரு. அது கிடச்சா தான் நம்மளால் ஓப்பன் பண்ணி அந்த பெயிண்ட் எடுக்க முடியும். அதுக்குள்ளே இவளே பார்த்துட்டாங்க நம்மளை. அங்கேருந்து ஓடி வரா பாருங்கள். வெறி கொண்டு துரத்திட்டு இருக்கா நம்மளை. நம்ம அன்சைடு வழியாகவும் அங்கே ஒரு பட்டன் இருக்கும். அந்த கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து அன்சைடு வழியாகவும் குதிக்கலாம். பட் வந்து நம்ம டேரெக்டாக ஓடி போய் பண்ணிடலாம்.
சரி இப்போ வந்து திரும்பவும் வந்து இந்த வழியாகவே நம்ம வந்து உள்ளே போயிட்டு அவள் வந்து இங்கே வந்த உடனே நம்ம வந்து அந்த வழியாக குதிச்சு போயிடலாம். அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைம் கேப் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவளுக்காண்டி வெயிட் பண்ணணும் கொஞ்ச நேரம். கன்ஃபார்ம் வந்து அவள் வந்து நம்ம ஓடி வந்ததில் டிஸ்ட்ராக்டாக இருப்பாள். அதனால் வந்து லேட்டாக தான் வருவாள். வந்துட்டாங்க அதுக்குள்ளே நம்மளை அங்கேயே பார்த்துட்டா. அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து நான் வந்து க்ரோபார் தேடி தேடி அலைஞ்சிட்டேன். எனக்கு வர வாயில் வந்து ஹேமர்னே வருது. அதுக்குள்ளே இவன் வந்துட்டே இருக்காங்க திரும்ப திரும்பவும் இதே இடத்துலையே நம்மளை பார்த்துடுறாளே, ஒழுங்காகவும் ஒன்றும் தேட விட மாட்டேங்கிறா. சரி, அது இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே போய் தேட வேண்டியதான். அநேகமாக கிச்சனில் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன் திரும்ப சொல்கிறேன், ஏன்னா நான் வந்து நிறைய ட்ரைஸ்லாம் பண்ணியிருக்கேன். அதில் கிச்சன்லேயும் வச்சுருந்தாங்க. நம்ம எதுக்கும் தேடி பார்க்கலாம். அவள் வந்து எங்கே இருக்கான்னு தெரில. சரி நம்ம தேடி பார்க்கலாம். ஐயோ, இங்கே இருந்திருக்கேங்க. கிச்சன்லேருந்து தான் அந்த கேபிள் இது எல்லோ கீழே எடுத்தோம். அதை பறந்துட்டோமே, நான் கவனிக்கலை ஒழுங்காக அங்கே இருந்ததை. சரி இப்போ வந்து இவன் வந்து நம்மளை பார்த்துட்டு ஓடி வருவான். அந்த கேப்பில் வந்து கீழே குதிச்சு போய் வேலையை பார்க்கலாம். வர மாட்டேங்கிறாள், இவ்வளோ கூப்பிட்டு வரலையே. ஆனால் வந்து லேட்டாக தாங்க வரா, தூரமாக இருந்தா. அப்போ சவுண்டை கேட்டு ஓடி வருவான்னு நினச்சேன். பார்த்தா வந்து ஸ்லோவாக தான் இருந்தா. நம்மளை பார்த்த உடனே தான் அவன் வந்து ஓடி எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்ட்டு வரா. இப்பயும் ஓடி தான் வரா, பட் வந்து அவ்வளோ வேகமெல்லாம் ஓடி வரல. இப்போ வந்து ஃபோட்டோலாம் தட்டி விட்டு போனோம் அப்படின்னா வந்து அவள் நினச்சிப்பான் இந்த வழியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிப்பான். ஒருவேளை இன்சைட் சொன்னலைங்க, என் ட்ரிக் என்றைக்கும் ஒர்க் ஆகாமல் இருக்காது. ஸோ நம்ம இதே ஃபோட்டோ தள்ளி விட்டோன்னே வந்து அவள் அன்சைடு போயிடுவான், நம்ம அங்கே இருக்கோன்னு நினச்சிட்டு. இந்த கேப் கிடைக்கிது பார்த்திங்களா, இதில் வச்சு நம்ம இந்த நெயிலெலாம் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு டனல் மாதிரி போகும். எல்லோக்கு எங்கடா அந்த பிளாங்க்கு மேலே விழுந்துருச்சுங்க. தூரமாக போட்டிருக்கலாமோ, வந்துருவாள் இவ சவுண்டுக்கு. ஐயோ போட முடியாது. இந்த இருக்குங்க. மினுக்குது, பட் எடுக்க முடியல. உட் பிளாங்க்கு தான் எடுக்க முடியுது. ஐயோ, எந்த சைட்லேருந்து தான் வருவான்னு கூட தெரியலையே. 2 சைட்லேருந்து வரலாம். அவள் இன்சைடு வருவாளா எந்த சைடு வருவானே தெரியலையே. அந்த சைடு வந்துட்டாங்க. சரி நம்ம இப்போ வந்து சீவர் வழியாக ஓடிடலாம். நம்மளை பார்த்துட்டாவ. இப்போ வந்து வேறு வழி இல்லை, இந்த வழியாக தான் ஓட முடியும். நம்மளுக்கு வேறு வழி தெரில, அந்த டோர் ஓப்பன் பண்ண முடியாது. சரி இப்போ வந்து மேலே ஏறி போயிடலாம். டக்குன்னு ஓடணும். ஐயோ மாட்டி போச்சு மாட்ட போகிறேன். ஓடிடு அப்படியே எங்கேயா தப்பிச்சு ஓடிடணும். ஐயோ இதுக்கு மேலே நம்மளால எங்கேயும் போக முடியாதே. வந்துட்டாளா, துரத்திட்டு வந்தாளே. ஆனால் வந்து நின்றுச்சுங்க. அந்த மியூசிக்கு அவள் பார்த்தான ஒரு மியூசிக் கேட்கணும், அது நின்றுச்சு. மேபி வந்துட்டு அந்த வழியாக டோர் வச்சு ஓப்பன் பண்ணி போயிருப்பாளோ. அங்கே பாருங்க, பெயிண்ட் அடிச்சிட்ருக்கா பாருங்க. அவள் ஏற முடியல, அவளால் பக் ஆகிட்டா. நல்லா காமெடியாக இருக்குங்க, பார்க்க பெயிண்ட் அடிக்கிற மாதிரியே இருக்குது. சரி இந்த மாதிரி அவள் வந்து பக் ஆகிட்டா. சரி லேட்டாக அவள் வந்து வருவாளா, நம்மளை பார்த்துட்டா வந்துடுவாளோ. காமெடியாக பார்க்க பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தாங்க இருக்குது. சரி அவள் இப்போ வந்து இந்த வேன்காரி இருக்காள், அந்த லாண்ட்ரிக்காரி, அவள் தூங்கிட்டு இருக்கா. இந்த டைம் கேப்பை வச்சு நம்ம வந்து பஞ்ச் ஆஃப் கீஸை வச்சு இந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லிட்டா. இந்த சீட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேர் மேலே வந்து நீங்கள் எதை போட்டாலும் அவளுக்கு வந்து கேட்காது. ஏன்னா வந்து அது வந்து ஒரு சாஃப்டாக இருக்கிறனால அந்த சவுண்டு கேட்காது. இப்போ நம்மளுக்கு எல்லோ கீ வேணும். எப்பா அந்த உட்டு பிளாங்கை தள்ளுறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அப்புறம் வந்து கஷ்டப்பட்டு அவள் இன்னும் இங்கே தாங்க இருக்கா. அவள் சுத்தியல் தெரியுது. நம்மளை பார்த்து இறங்கி வந்துடுவாளோ. அவள் அங்கேயே பக் ஆகிட்டாதான். பட் வந்து நம்ம பக் ஆகிட்டோம். அவள் வந்து பிடிச்சிட போகிறா. சரி உள்ளே போயிடலாம். பயந்துட்டோம். ஒவ்வொரு நிமிஷத்தில் பிடிச்சிட்டானா அவ்வளோதான், பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கும். அதுவும் ஹார்ட் மூட் வேறையா ஓடி வருவா. சரி காயின்ஸ் இருந்து தானே, காயின்ஸ் எடுத்துக்கலாம். சரி நம்ம வந்து வேறு வழி இல்லை. நம்ம அந்த பஞ்ச் ஆஃப் கீஸை வச்சு ஓப்பன் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த வழியாக தான் நம்ம இப்போ வந்து போகணும். ஏன்னா வந்து இந்த வழியாக சீவர் வழியாக இங்கே இருக்கான்னா நம்மளால் போக முடியாது வேறு வழியாக. சரி இப்போ வந்து இடத்துக்கு வந்தாச்சு. வந்திருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். இன்னும் வந்திருக்க மாட்டா. சரி நம்ம வந்து போகலாமா. வந்திருப்பாளா வரமாட்டாளா. வரல, கொஞ்ச நேரத்துலேயே நம்ம இருக்கோன்னு தெரிஞ்சுட்டு மேலே வந்திருப்பாளோ. வெயிட் பண்ணலாம். அங்கே பாருங்கள், அந்த லாண்ட்ரி காலனி நம்மளை பார்த்துட்டாங்க. அதான் வந்து அங்கே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடுறா. அவள் தூங்கி எந்திரிச்சோடனே நம்ம தெரியாமல் அங்கே போன உடனே அவள் பார்த்துட்டு வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறான்னு நினைக்கிறேன்.
அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு என்ன கேம் ப்ளே வேணும் அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்புறம் வந்து அந்த பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தா பார்த்தீங்களா, அதை பார்த்தா வந்து வந்து காமெடியாக இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட்டில் வந்து சிரிக்கிற எமோஜி பண்ணுங்கள். சரி, இந்த லாண்ட்ரிக்கார் நம்மளை பார்த்துட்டாங்க. நான் வந்து முன்னாடியே பார்த்துட்டேன்னு நினச்சேன். பட் வந்து இப்போ தாங்க பார்க்குறா. அதான் வண்டி இன்னும் கிளம்பல போல. நம்மளை பார்த்துட்டேன். நான் வந்து அப்போயே பார்த்தேன். அதாங்க டோரை கூடயும் சாத்தாமல் போயிட்டுருக்கா. சரி, நினச்ச மாதிரி காணாமல் போயிட்டாங்க. நான் அப்போயே பார்த்தேன்னு நினச்சேன். ஏன்னா வந்து அவள் கத்துவா தான், பட் வந்து இந்த தடவை கத்தவே இல்லை. அதான் நான் வந்து இந்த தடவை கத்தலை, அப்போ அந்த தடவை கத்த மாட்டான்னு நினச்சேன். நான் சில டைம் நான் வந்து விளையாடும் போது கத்தலை, அவள் இல்லை கத்திருக்க மாட்டான்னு நினச்சி வந்தேன். இன்னும் அந்த ஈவல் நான் எங்கே இருக்கா? போயிட்டா பிள்ளைங்க, ரிட்டர்ன் போயிட்டா நினைக்கிறேன். சரி, நம்ம வந்து ஐயோ விழுந்து கிடக்குறாங்க. அன்றைக்குமா அந்த லாண்ட்ரிக்காரி இருக்காளுங்க, அவள் ஏற்றிட்டு போயிட்டா, அதனால வந்து செத்துட்டாங்க. அவள் விழுந்து கிடக்குற காமெடியாக இருக்குல்ல. இந்த தடவை வந்து விளையாடும் போது சரி காமெடி எல்லா விஷயமும் நடக்குதுங்க. சரி, நம்ம இப்போ வந்து அவளுக்காண்டி வெயிட் பண்ணணும். ஏன்னா வந்து அவள் நெக்ஸ்ட்டு வந்து வேன் எடுத்துகிட்டு வருவாள். அப்படின்னா நம்ம வந்து போனோம். இந்த தடவை கத்தாதனால தான் நம்ம வந்து அவளை கூப்பிட வேணாம். அவளே வந்துட்டாங்க. இல்லாட்டி வந்து நம்ம இப்போ வந்து அவள் கத்திட்டா நம்மளை பார்த்து வேனை எடுத்துகிட்டு விட்டானா வந்து திரும்ப நம்ம வந்து கால் பண்ணி தான் அவளை கூப்பிட முடியும், வேறு வழியில். இன்னும் வந்து அவள் வந்து எல்லா க்ளோத்ஸையும் உள்ளே வச்சுட்டு தூங்குவாள். அந்த டைம் வந்து நம்ம இந்த பெயிண்ட் எடுத்து அந்த வண்டிக்குள்ளே இருக்க அந்த க்ளாத்ஸ் மேலே வந்து ஊற்றிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம திரும்பவும் போய் ஒழிஞ்சிக்கணும். அப்புறம் வந்து அவளுக்கு பெல் அடித்தோடனே அவள் திரும்பவும் எந்திரிப்பாள். எந்திரிச்ச உடனே வந்து அவள் என்ன பண்ணுவாள் அப்படின்னா வந்து நம்ம அந்த டர்ட்டி க்ளாத்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து தூக்கி அந்த லாண்ட்ரி இடத்துல வீசிட்டு அவள் வந்து திரும்பவும் தூங்க போவாள். அப்போ நம்ம வந்து தூங்க போனோடனே வந்து நம்ம திரும்பவும் வந்து வெளியே வந்து நம்ம அந்த ட்ரங்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா வந்து அவள் டோரை சாத்திட்டு போயிடுவாள். அவ்வளோதாங்க, எஸ்கேப் பண்ணிடலாம். இவ்வளோ தான் வந்து கிட்டத்தட்ட எஸ்கேப் கிட்ட வந்துட்டோம். அப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காண்டி ஹார்ட் மூடில் விளையாடிருக்கேன். இப்போ வந்து அவள் வந்து க்ளாத்ஸ்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் வச்சிட்ருக்கான்னு நினைக்கிறேன். ஒன்று ஒன்றா எடுத்துகிட்ருக்கா. அப்புறம் அவள் திரும்பவும் தூங்க போவாள். அப்போ வந்து நம்ம ஒழிஞ்சிக்கணும், அவ்வளோதான். அப்புறம் வந்து நன்னை பார்த்தா தாங்க எனக்கு சிரிப்பாக வருது. இந்த ஈவில் நன்னு அவளை பார்த்து தான் எனக்கு சிரிப்பாக வருது. சரி, இப்போ வந்து அவள் வந்து ஸ்லோவாக எடுத்துகிட்டு போய் வச்சிட்ருக்கா. நம்ம வந்து இந்த ப்ராசஸ் வந்து பொறுமையாக தான் பண்ணணும். அவள் ரொம்ப ஸ்லோவாக இருக்கா, அதனால நான் வெளியே போயிட்டோம் அப்படின்னா வந்து திரும்ப நம்ம கோடை வச்சு கூப்பிடணும். அதுக்குள்ளே ஈவில் நன்னே வந்து நம்மளை அடிச்சிருவா. அதில் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு பேஷன்ஸோடு எப்படியாவது இதை வந்து எஸ்கேப்பை முடிக்கணும். அதுதான் என்னோடய நோக்கம், அதாவது கோல். சரி, அவள் வந்து இப்போ வந்து அந்த க்ளோத்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த ஷட்டரை மூடிட்டா. அவ்வளோதாங்க, இப்போ வந்து அவள் போய் தூங்குவாள். நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து எந்திரிச்சு போகலாம். ஏன்னா உடனே போகிறத பார்த்துட்டு அவள் வந்து அலறி அடித்து ஓடிடுவாள். சரி, இப்போ வந்து போயிடலாம். இப்போ போய் நம்ம வந்து உள்ளே உட்காந்துக்கலாம். அவள் கொஞ்ச நேரத்தில் வந்து எந்திரிச்சு வந்துடுவாள். வந்து அவ்வளோதாங்க, நம்ம எஸ்கேப்பே முடிக்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ப்ரூமை வச்சு பண்ணோம், குக்கி பாக்ஸ் எடுத்து பண்ணோம், அந்த எஸ்கேப் பண்ணோம். அப்புறம் வந்து இப்போ செகண்ட் எஸ்கேப் நம்ம வந்து ஈவில் நன் சாப்டர் 1 பண்ணுறோம். இப்போ வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டா. அவ்வளோதாங்க, முடிச்சிட்டோம். நம்ம ஸ்கூல்லேருந்து எஸ்கேப் பண்ணிட்டோம். இது வந்து வேனை எஸ்கேப் நம்ம வந்து முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து எப்பிக் எஸ்கேப் பண்ணலாம். வந்து அவ்வளோதான், எஸ்கேப்பை முடிச்சாச்சுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அது என்ன காமெடியாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஈவில் நன்னு க்ரோபாரை வந்து பக்கத்துலேயே இருந்துச்சு. ஆனால் வந்து அதை வந்து கண்ணுக்கு நேராக இருந்துச்சு. அதை பார்க்காம அவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன் எல்லா இடத்துலையும். அவ்வளோதான், நம்மள வந்து காயின்ஸ் 450 கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ காயின்ஸ் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில. ஆனால் வந்து நம்ம ரீஸ்பான் ஆகிக்கலாம், அது சொல்லணும். இப்போ நம்ம அடி வாங்கிட்டோம் அப்படின்னா வந்து திரும்பவும் ரீஸ்பான் ஆகிக்கலாம். எக்ஸ்ட்ரீம் உள்ளலாம் விளையாடுறவங்களுக்காண்டி. அவ்வளோதாங்க, நம்ம இந்த எஸ்கேப்பை வந்து பேஷன்ஸோடு முடிச்சாச்சு. ஓகே, லவ் யூ ஆல், பாய்.